So it's gone, now we both moved on. Oh, that's la la life, that's la la life. Baby, let it be, enjoy the memory. Oh, that's la la life, that's la la life. Hey guys, welcome to Ganesh. நான் தான் கணேஷ். இந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேசிக்கான தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறதோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, உடனே லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான லைக் டைம் வந்து 96. இதுவரை லைக் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, உடனே லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது சும்மா நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லோகோபிட் ப்ளஸ். இப்போ நான் இந்த ஆப்பை கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்புக்குள்ளே போனோன்னு ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் அலோவ் பண்ண கேட்கும், அதெல்லாம் அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வெறும் தம்ப்நெயில் ஒன்று தான் க்ரியேட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இந்த ஆப்பில் லோகோ, அப்புறம் ஃபேஸ்புக் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு காட்டுறேன், நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் யூடியூப் தம்ப்நெயில் அது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பிளாங்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ கேமரா ஐக்கான் தொட்டு ஆட் அண்ட் க்ராப் இமேஜ் அது கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு க்ராப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வச்சிடுறேன். ஒரு நிமிஷம். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தம்ப்நெயிலில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஏன் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஹவு டு கிரியேட் அ தம்ப்நெயில்னே போடுறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும், நிறைய வகையான ஃபாண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எது வேணால் கிளிக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சில ஃபாண்ட்லாம் சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த ப்ளூ கலரில் வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுறேன். இருங்க, எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிட்டு உங்கள் சைடில் போல்டு, இட்டாலிக், அப்புறம் அண்டர்லைன் இருக்கா, நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அது மாறிடும். அண்டர்லைன் கொடுத்தா அதை பாருங்கள் ஸ்லாஷ் வர மாதிரி காட்டுது. போல்டு கொடுத்தா கொஞ்சம் போல்டாக காட்டும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெருசாக்கலாமா வேணாமா அப்படிலாம் கேட்கும். உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனோன்னே கலர் சூஸ் பண்ணிக்கணும். உங்கள் டெஸ்ட்டுக்கான கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கொடுத்தா அவ்வளோ செட் ஆகலை, க்ரீனும் அவ்வளோ நல்லா இல்லை. நான் வந்து ஒயிட் கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். எப்பவுமே நான் எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே ஒயிட் தான் கொடுப்பேன். ஒயிட் கொடுத்துட்றேன். ஒயிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனோன்னே இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் 3Dயாக மாற்றுறீங்களா, எப்படி இந்த மாதிரி சைடில் அப்படி திரும்புகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பயங்கரமாக நீங்கள் இந்த தம்ப்நெயில் ரெடி பண்ணலாம். நான் சும்மா பேசிக்காக தான் க்ரியேட் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கான அவுட்லைன் சைடில் அது எப்படி பண்ணணுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இதில் மறுபடியும் ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு பண்ணித்தரேன். மறுபடியும் பாருங்கள், நல்லா கரெக்டாக பாருங்கள். நான் இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் மறுபடியும் ஒரு இமேஜை கிளிக் பண்ணி க்ராப் பண்ணி நான் உள்ளே இன்செர்ட் பண்ணுறேன். டிக் பட்டனை கொடுத்தோன்னே அந்த இமேஜ் வந்துடுது. இப்போ எனக்கு இந்த இமேஜ் தேவையில்லை அப்படின்னா அந்த மேலே ராங் பட்டன் அந்த எக்ஸ் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ மறுபடியும் நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன் தமிழ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மறுபடியும் நான் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அது எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதான் வேணும்னா நான் இப்போ கிளிக் பண்ணி டிக் கொடுத்துட்றேன். டிக் பட்டன் கொடுத்துட்டு நான் வேறு ஏதாவது கலர் செட் ஆகுமான்னு பார்க்குறேன். இப்போ நான் ரெட் வைக்கலான்னு பார்த்தா சூட் ஆகலை. இப்போ நான் வந்து ஒயிட்டே வச்சிடுறேன். வச்சுட்டு டிக் பட்டன் கொடுத்துட்டு இப்போ நான் அவுட்லைன் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு இப்போ எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறம் நான் இதை எப்படி சேவ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் ஜேபிஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் அதை அப்படியே கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த இது லோகோ பிட்னு, அதாவது பிக்சர்ஸ்னு போட்டு ஒரு ஃபோல்டரில் இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
Bye.